ஒரு நகரத்துல ராஜன் ஒரு பலசாலி இளைஞன் இருந்தான். அவனோட உடல் பலம் அதிகம் என்பதால் பள்ளியில பலரை பயமுறுத்தி நடப்பான். தன்னை விட சின்னவரை தள்ளி விடுறது, அவங்களோட பொருட்களை பிடுங்கிறது, இதெல்லாம் அவனுக்கு பழக்கமாகி விட்டது. ஒரு நாள் பள்ளி விளையாட்டு மைதானத்துல சின்ன மாணவன் ஒருத்தன் தண்ணி குடிச்சிட்டு இருந்தான். ராஜன் அவனை தள்ளி அவன் பாட்டில கீழே விழ வச்சான். சின்னவ பயந்து அழுதான். ஆனா ராஜன் சிரிச்சுட்டு அங்கிருந்து போயிட்டான். அந்த நேரம் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் அதை கவனிச்சாரு. அடுத்த நாள் ஆசிரியர் ஒரு சிறிய விளையாட்டு போட்டி நடத்தினாரு. அதுல பெரிய மாணவர்களோட ராஜனுக்கு மேலான ஒரு புதிய மாணவன் அரவிந்த் கலந்து கொண்டான். அரவிந்த் ரொம்ப அமைதியானவன் போல இருந்தாலும் விளையாட்டுல அவன் ரொம்ப வலிமையானவன். போட்டி தொடங்கியதும் ராஜன் பழையபடி கர்வமா நடந்துக்கிட்டான். ஆனா ஒரு கட்டத்துல அரவிந்த் அவனை எளிதா தோற்கடிச்சிட்டான். ராஜன் ரொம்ப அதிர்ச்சியானான். முதன்முறையா அவன் மற்றவர்களின் முன் பலவீனமா உணர்ந்தான். அந்த நேரத்துல ஆசிரியர் அருகில வந்து சொன்னாரு, நீ இன்னைக்கு எப்படி உணர்ற? நீயும் இதே போலதான் சின்னவங்களை துன்புறுத்தினாய் அல்லவா? ராஜன் அமைதியா நின்னான். அவன் மனசுல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அந்த நாள் முதல் அவன் யாரையும் துன்புறுத்தாமல் அனைவரிடமும் மரியாதையா நடந்துட்டான். குறள்: வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. விளக்கம்: தன்னை விட மெலிந்தவரை ஒருவர் துன்புறுத்தும் போது தன்னை விட வலிமையானவரின் முன் தானும் அச்சப்பட வேண்டி வரும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும்.